வருஷ காலமா பல்லே வலிக்கிற மாட்டான் போல இதுக்கு என்ன விஷ வச்சே கொண்டிருக்கலாமேடா. ஜேகே யாழ்னிக்கு வேலை கன்ஃபார்ம் போடா. எனக்கும் ராக்கிக்கும் ப்ரமோஷன் போடா. அப்ப எங்களுக்கு 10 லட்சம். கிஸ் அடிச்சதுக்கு 2 லட்சம் கழிச்சிட்டு 8 லட்சம் ரூபா தான் தருவேன். சேசிங் ஃபைட்டிங் ஃபுல் டே பெட்ரோல் போட்டு சுத்தி இருக்கோம்பா. ரவுண்டா 10 லட்சமா போட்டுக்கடா. இதான் நான் 10 லட்சம் கொடுக்குற அடிச்ச கிஸ்ஸுக்கு வெச்சுக்கோ போ. சரி வா டைம் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் கிளம்பலாம் வா. மாப்ள அவன் கிளம்பிட்டான், நம்ம கிளம்பா. வா ஏன் மாப்ள கிளம்பு. சாப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் சாப்ரோ. சரி மச்சி, பாண்டியூர்ல வந்தாச்சு. நான் அப்படியே ஜாலியா சரக்க போட்டு நாளைக்கு வரேன். நீங்க 2 பேரும் பார்த்து சேஃபா போங்க. ஓகேடா, டேக் கேர், பாய். பாய். என்னால தானே உனக்கு எல்லா ப்ராப்ளமும். இன்னைக்கு தான் புரிஞ்சுது. எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வெரி க்ளோஸ் தான். நான் தான் அதை பெருசாக நினச்சி பயந்து இது ரைட்டு இது ராங்குன்னு எனக்கு டிசைட் பண்ண தெரியாது. டேக் டைவர்ஷன் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். இதுதான் எனக்கு ப்ராப்ளம். எனக்கும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. 3 இயர்ஸ் நான் கூட பயந்தேன். பட் that is a solution for each and every problems, right? அந்த நாள் வரும்னு டெய்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சடனா நீ வந்த, என் லைஃப்ல இருந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடுச்சு. such a magic, right? ஐயோ, நான் என்னங்க பண்ணேன்? நான் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு கூட அப்படிதான் பயந்துக்கிட்டே இருந்தேன். நீ பயந்த, ஆனா என்ன விட்டு போகல. எனக்கு ஏதோ வித்தியாசமா பண்ணுது. நீ என்ன சொன்ன? இங்க பாரு. ஒரு நாள் தான் உன் கூட டிராவல் பண்ண, ஏதோ என் லைஃபே புதுசா மாறின மாதிரி. சொல்லுங்க பிரதர். லூஸ் என்னடா பண்ண? அந்த பொண்ணு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சா? ஏன்டா நீ பைத்தியமா? பரவாயில்ல பிரதர், அந்த பொண்ணுகிட்ட சாரி சொல்லிடுங்க. 3 வருஷம் உனக்கு பொண்ணு பார்த்து எதுவும் செட் ஆகாம கிடைச்ச அந்த கடைசி பொண்ணை எப்பவும் போல நீ சொதப்பி நிக்கிற. இனி திரும்ப பொண்ணு பார்த்து உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணுக்கும் ஒன்ன பிடிச்சி எப்படா அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்றது? எனக்கு ஓகே. ஹலோ, அது யாரு? எனக்கு அர்ஜுனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹலோ, ஏய் யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஏதோ கல்யாணம் ஓகேன்னு சொல்றா. ஹலோ, எங்க அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டு பொண்ணு பார்க்கணும்னு சொல்றாரு. ஏய், அதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன புதுசா உங்க அண்ணன் வேற உனக்கு தனியா பொண்ணு பார்க்கணுமா? டேய் நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ